ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Vijis ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான பியூட்டி டிப்ஸ் வீடியோவில் நாம் டொமேட்டோ பயன்படுத்தி ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் செய்ய போகிறோம். இதை நீங்கள் 1 வீக் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஒரு 10 நாளுக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு டொமேட்டோ பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை அரைச்சி பேஸ்ட் எடுக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி இருக்கணும். கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம ஃபில்டர் பண்ணி இதனுடைய ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஃபில்டர் வச்சு இதை மாதிரி ஜூஸை மட்டும் நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிற அந்த சக்கையை எடுத்து வைங்க. இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த டொமேட்டோ ஜூஸில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நாம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம இதை ஹீட் பண்ணணும். அதை என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இதை ஹீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர்லேருந்து ஸ்டார்ச்சும் கிடைக்கும். இப்போ சிம்மில் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் இது கட்டி பிடிக்காமல் நம்மளுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கணும். இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இந்த டொமேட்டோ ஜூஸும் கார்ன்ஃப்ளவரும் க்ரீமாக எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்துக்கலாம். அது கூட பவுடர் சுகர் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் அது. அடுத்ததாக 1 ஸ்பூன் லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டொமேட்டோவோட அந்த அரைச்ச சக்கையை எடுத்து வைக்க சொன்னேன். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து அதை சும்மா லைட்டாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட தேவையில்லை. அதுலேயுமே நிறைய ஜூஸ்லாம் அந்த டொமேட்டோ ஜூஸ் இருக்கும். அந்த தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதனால் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த தோலையை அந்த சக்கையை எடுத்து நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 1 வீக் நீங்கள் ஒரு நல்ல க்ளீனான ஒரு கண்டெய்னரில், பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை டெய்லியுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்னே சொல்லலாம். நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் நீக்கி ஸ்கின்னை ஒரு கிளியராக கொடுக்கும். இந்த கரும்புள்ளிகள், ரிங்கிள்ஸ், கருவளையம் இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.